Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 45 days ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PQRS, இந்த பேராஜபிள் சொல்லக்கூடிய இந்த PQRS தான் பார்க்க போறோம். இந்த PQRS வந்து இது வரைக்கும் நமக்கு MTSல கேட்டதில்லை. பட் நீங்க கேட்ட மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன இப்போ வெண்டர் சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ லாஸ்ட் செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸ்லையுமே வந்துட்டு கொஞ்சம் லெவல் கொஷின்ஸோட லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு PQRS கொடுத்துட்டு ஒரு பேராஜபிள் கொடுத்துட்டு உங்ககிட்ட கொஷின் கேட்டாலும் கேட்கலாம். லோ லெவல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப என்ன சொல்கிறது ஈஸியான பேராகிராஃபாக கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி கேட்டாங்கனாலும் கூட உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷில் 25 out of 25க்கு எடுத்தோம் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். ஜிஎஸ்ல நமக்கு எக்ஸாக்ட் 25 வருமானது சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, ஜிகே இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ அந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டி அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நம்ம எக்ஸாக்டாக 25 கொடுக்க முடியுமான்னு நம்மளால் ஷியோராக சொல்ல முடியாது. பட் இங்கிலீஷில் கொடுக்க முடியும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் கூட அட்டென்ட் பண்ணுறதுக்கு இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான SSC இங்கிலீஷ் கோர்ஸ் ப்ளஸ் 45 கிராமர் ரூல்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்த காம்போ கோர்ஸ் தான் உங்களுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் இந்த காம்போவில் வந்துட்டு வீடியோ கோர்ஸும் உங்களுக்கு கவர் ஆகும், 45 கிராமர் ரூல்ஸும் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களுக்கு 7 பேசேஜ் இருக்குது. 6 பேசேஜ் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். 7th பேசேஜ் வந்து ஹோம்ஒர்க். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக ரொம்ப லென்த்தி சென்டென்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஷார்ட் சென்டென்ஸாக கொடுத்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து MTSல எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டெலிஷியஸ். இந்த மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து 5, 6, 4, 3 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை வந்து ஷஃபிள் பண்ணிடுவாங்க. ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணணும். இது நம்ம கரெக்டாக எதுக்கப்புறம் எது வரும் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் இந்த பேராஜபிள் PQRS சொல்லக்கூடிய இந்த பேராஜபிள். ஓகேவா? ஸோ கொஷின் பாருங்க. டெலிஷியஸ் ஷீ அ பேக்டு சாக்லேட் கேக். ஸோ இப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு. நம்ம இந்த மாதிரி PQRSக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை நம்ம தேடணும் அப்படின்னா நவுனை தேடணும். நவுன் எங்க இருக்கு அப்படின்னு தேடணும். ரெண்டாவது வேர்பை தேடணும். நவுன் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு, சிங்குலரா இருந்துச்சுன்னா வேர்பு சிங்குலர் வேர்பா வந்திருக்கும். நவுன் ப்ளூரலா இருந்துச்சுன்னா வேர்பும் வந்து ப்ளூரல் வேர்பா வந்திருக்கணும். மேக்சிமம் ஆஃப் த சென்டென்ஸ் இப்படிதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ரேர் சென்டென்ஸ் கன்ஜங்ஷன்ல ஸ்டார்ட் ஆகலாம். கன்ஜங்ஷன் ஒரு வேர்டு வந்து அதுக்கப்புறம் நவுன் வரலாம். ப்ரப்போசிஷன்ல ரேர் அதெல்லாம் ரேரா வரும். மேக்சிமம் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், நவுன் வேர்ப். ஓகேவா? ஒரு நவுன் இல்லைனாலும் கூட நவுனுக்கு பதிலாக என்ன வரலாம், ப்ரொனவுனும் கூட வரலாம். ஓகேவா? ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையும் மீன் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரிலாம் மீன் பண்ணும்போது ப்ரொனவுன் கூட வரும். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குன்னு பாருங்க. டெலிஷியஸ் அப்படின்றது என்ன, இது ஒரு ஆட்ஜெக்டிவ். ஷீ பாருங்க ப்ரொனவுன். ஏன்றது ஆர்டிக்கல். பேக்டு பாருங்க வேர்ப். சாக்லேட் கேக்குன்றது இட்ஸ் அ சாக்லேட் கேக், இட்ஸ் அ நவுன். ஓகேவா? இப்போ இங்க என்ன இருக்குன்னா சாக்லேட் கேக் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுமா? சாக்லேட் கேக் இங்க பேக்னு ஒரு வேர்டு வந்துருச்சு. அவங்க வந்து பேக் பண்றாங்க. என்ன பேக் பண்றாங்க? சாக்லேட் கேக் வந்து பேக் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் அதாவது கைஸ் இப்போ அதாவது என்னன்னா அந்த கனெக்டிவிட்டியோட வரணும். நீங்க வந்து அந்த சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு நவுனை கனெக்ட் பண்ணி வேர்ப், அந்த வேர்ப் அந்த நவுன் என்ன ஆக்ஷன் பண்றாங்க, அது என்ன அந்த ஆக்ஷன்ல என்ன ப்ராடக்ட் என்ன பண்றாங்க அப்படின்றது வந்து அந்த கம்ப்ளீட்டா அந்த கனெக்டிவிட்டியோட வரணும். ஓகேவா? ஸோ இதுல பாருங்க, பேக்டுன்றது வேர்ப் வந்துச்சா,
சாக்லேட் கேக் பேக். சாக்லேட் கேக் அதுவே அதை பேக் பண்ணிக்குமா? யாரோ ஒருத்தர் தானே பேக் பண்ணணும். பர்சன், யாரோ ஒரு பர்சன், இன்னொரு நவுன் தான் வந்து பேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்க, டெலிஷியஸ் ஷீ அ பேக் சாக்லேட் கேக். சாக்லேட் கேக்கு பேக் பண்றாங்க, அது வந்து நல்லா தெரியுது. ஓகேவா? ஸோ இங்க ப்ரினவுன் இருக்கு. நவுன் வரலன்னா ப்ரினவுன் வரும்னு பார்த்துருந்தோமா? ஸோ இது என்ன இருக்குன்னு பாருங்க, ஷீ. ஷீ வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இது வந்து என்ன? ப்ரினவுன். நவுன் இல்லைன்னா ப்ரினவுன். இதுக்கப்புறம் என்ன வரணும்? ஒரு வேர்ப் வரணும். வேர்ப் வந்து வரணும். வேர்ப் எது இருக்கிறதுலே ஒரே வேர்ப் வந்து இந்த பேக்டு தான். ஷீ பேக். அவங்க என்ன என்ன பண்றாங்க? பேக் பண்றாங்க. ஷீ பேக். ஷீ பேக்டு. எது பேக் பண்றாங்க? சாக்லேட் கேக்கை பேக் பண்றாங்க. கைஸ் இங்க பாருங்க, சாக்லேட் கேக்கை வந்து பேக் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு நவுன். இங்க இந்த சென்டென்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இது ஒரு நவுன். ஒரு நவுன் எது டிஸ்கிரைப் பண்ண முடியும்? ஒரு ஆட்ஜெக்டிவால தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். இங்க ஆட்ஜெக்டிவ் எது? டெலிஷியஸ். அந்த கேக் எப்படி இருக்கு? டெலிஷியஸா இருக்கு. ஓகேவா? ஒரு ஆட்ஜெக்டிவ் ஒரு நவுன் வரும்போது இதுக்கு முன்னாடி என்ன ஆர்டிகிள் வரணும்? இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகிள் வரணும். இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகிள் வரணும். ஸோ இப்போ எப்படி வருதுன்னா, இங்க என்ன என்ன ஆர்டிகிள் இருக்குன்னா இருக்கு. ஸோ ஷீ நவுன், நவுன் ஆர் ப்ரொனவுன் வந்துருச்சா? verb வந்துருச்சா? அதுக்கப்புறம் பாருங்க, she baked a delicious chocolate cake. ஓகேவா? ஸோ she அப்படின்றது எதுல இருக்கு? R. baked வந்து P. and then a Q. delicious O. chocolate cake yes. so R P Q O S is the right answer. R P Q O S is the right answer. உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னாலே நவுன் எங்க இருக்குன்னு நீங்க தேடணும். நவுன் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, 2-3 நவுன் இருக்கு அப்படின்னாலும் வெர்பை தேடுங்க. வெர்பு வந்து சிங்குலரா இருக்குன்னா அப்ப சிங்குலர் நவுனை தான் வந்து அந்த வெர்ப் வந்து டினோட் பண்ணும். அதுவே வெர்ப் வந்து ப்ளூரலா இருக்கு அப்படின்னா அதே மாதிரி ப்ளூரல் நவுனை வந்து டினோட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ், இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும்? நவுன் எங்க இருக்கு? நவுன் ஆர் ப்ரொனவுன் ரெண்டுல ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகணும். அதை தொடர்ந்து வேர்ப் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும். அதாவது இந்த 2 பேர் மாறவே மாறாது அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இன்னும் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாருங்க. while the employees meeting on time the boss arrived at the despite the heavy traffic were late. நவுனை தேடணும் அப்படின்னா நீங்க நவுனை தேடணும் அப்படின்னா நீங்க நவுன் வந்து டைரக்டாவும் வரலாம், அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் வந்து வரலாம். அண்ட் த இப்படி ஆர்டிகிள் வந்து வரலாம். அதர்வைஸ் இந்த ஆர்டிகிள்ஸ் இந்த நவுனுக்கு இன்பிட்வீன்ல ஆட்ஜெக்டிவ் இப்படியும் வரலாம். ஒரு நவுன்ன்றது இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இல்ல வெறும் நவுன் மட்டும் இருக்கலாம், இல்லைன்னா ப்ரினவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆச்சு ஷீ அப்படின்னு, அந்த மாதிரி ப்ரினவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். அந்த இன்ட்ரோடக்டரி பார்ட் வந்து இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? டைரக்ட் நவுனாவும் இருக்கலாம், ஒரு ஆர்டிகிள் வந்தும் வரலாம், இல்ல ஆர்டிகிள் ஒரு ஆட்ஜெக்டிவ் நவுனும் வரலாம், ப்ரினவுனும் வரலாம். ஓகேவா? ஸோ இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு பாருங்க, எங்கெங்கெல்லாம் நவுன் இருக்கு பாருங்க. தங்கிற வேர்டு வந்துச்சா? ஸோ த எம்ப்ளாய்ஸ் இது ஒரு நவுன், த பாஸ் இது ஒரு நவுன், த ஹெவி டிராஃபிக் இது ஒரு நவுன். இங்கே த மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணாதான் தெரியும் இங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே 3 நவுன் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரேண்டமா அந்த சென்டென்ஸ்ல, அந்த ஸ்பிட் பண்ணிருக்க சென்டென்ஸ்ல என்ன மீனிங் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாருங்க. while the employees meeting on time the boss arrived at the despite the heavy traffic. டிராஃபிக் சொல்றாங்க, எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க, மீட்டிங் சொல்றாங்க, பாஸ் அரைவ் ஆனதுன்னு சொல்றாங்க, வேர் லேட்டும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கன்ஜங்ஷன்லயும் ரேரா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க, அதாவது இது கன்ஜங்ஷன்ல ஸ்டார்ட் ஆகுறது என்னன்னா அங்க வந்து அந்த ஒரு கிளாஸோட அங்க உங்களுக்கு இருக்கும். ஒரு
கண்டிஷன் மீன் பண்ற மாதிரி கூட இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, despite the heavy traffic, despite the heavy traffic, heavy traffic இருக்கு, அது உங்களுக்கு புரியுதா கைஸ்? டிராஃபிக்கா இருக்கு, லேட்டாவும் வந்திருக்கிறாங்க, arrived ஆன் டைமுக்கும் யாரோ வந்திருக்கிறாங்க. ரெண்டு பர்சனையும் மீன் பண்றாங்க, எம்ப்ளாயிஸையும் மீன் பண்றாங்க, பாஸையும் மீன் பண்றாங்க. யார் டைமுக்கு வந்தாங்க, யார் லேட்டா வந்தாங்கன்றது தான் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிஸ்பைட்ன்றது இங்கே கன்ஜங்ஷன். டிஸ்பைட் த ஹெவி டிராஃபிக் இருந்த போதிலும், ஹெவி டிராஃபிக்கா இருந்தும், டிஸ்பைட் த ஹெவி டிராஃபிக், நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்க, despite the heavy traffic. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ஹிண்ட் பாருங்க, இங்க verb உங்களுக்கு இப்படி வந்து 3 நவுன் இருக்கா, நவுனே வந்து 3 நவுன் இருக்கு, இதுல எது சிங்குலர் எது ப்ளூரல்னு தெரியல. verb எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு arrivedன்னு ஒரு verb இருக்கு, இங்க பாருங்க வேர்ன்னு ஒரு verb இருக்கு. ஓகேவா? இங்க ஒரு நவுன் வந்து the boss வந்து சிங்குலர். ஓகேவா? heavy traffic சிங்குலர் தான். நெக்ஸ்ட் பாருங்க, எம்ப்ளாயிஸ்ன்றது ப்ளூரல். கைஸ் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக மேபி இருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு நான் இந்த அளவுக்கு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த எம்ப்ளாயிஸ்ன்றது ப்ளூரல். இங்கே நமக்கு இருக்கிற 2 வேர்ப் தான் இருக்கு. ஆனால் பாருங்க, அரைவ்டுன்னு ஒரு வேர்ப் இருக்கு, நெக்ஸ்ட் வேர்ன்னு ஒரு வேர்ப் இருக்கு. அரைவ்டுன்றது சிங்குலருக்கும் வரும், ப்ளூரலுக்கும் வரும். ஆனால் இந்த வேர்ன்றது ப்ளூரலுக்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? ஓகே, நீங்க இப்படிலாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க யோசிக்கும் போது அதுக்காக தான் நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த வேர் WEREன்றது ப்ளூரலுக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். வாஸ் தான் எதுக்கு வரும்னா சிங்குலருக்கு வரும். ஸோ இங்க இருக்கிற ஒரே ப்ளூரல் வேர்ப் இது, ஒரே ப்ளூரல் நவுன் இது. ஓகேவா? அப்ப இந்த ப்ளூரல் நவுனுக்கு தான் இந்த ப்ளூரல் வேர்ப் வரும். ஓகேவா? அப்ப இந்த ப்ளூரல் நவுன் எதுன்னு பாத்தீங்கன்னா the employees. ஓகேவா? எம்ப்ளாயிஸ். இப்போ இந்த எம்ப்ளாயிஸ்க்கு அப்புறம் தான் இது வந்து எதை கனெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த வேர்பை கனெக்ட் பண்ணும், இந்த ப்ளூரல் வேர்பை கனெக்ட் பண்ணும். அப்படின்னா இந்த ஏன்றது இருக்கு இல்லையா, இந்த ஏ while the employees were late. அப்போ எம்ப்ளாயிஸ் தான் லேட்டாக வந்திருக்காங்க, இந்த ஏக்கு அப்புறம் தான் இந்த இ வரும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது, இதுக்கு இன்பிட்வீன்ல எதுவுமே வராது. இதுக்கு முன்னாடி வேணாலும் வரலாம், பின்னாடி வேணாலும் வரலாம், ஆனால் இன்பிட்வீன்ல எதுவும் வராது. இந்த பேரை பிரிக்கவே முடியாது. இது வந்து ஷியர். உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஷியர். இந்த ஏவும் ஈயும் வந்து பிரிக்கவே முடியாது. இது வந்து ஷியர். இதை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் வராதுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஆப்ஷன் வரலாம்னு நான் வைக்கிறேன். நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணல, வரலாம்னு நான் ஃபிக்ஸ் பண்றேன், வரலாம்னு நான் வச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏ இன்பிட்வீன் சி வந்துருச்சு, இதுவும் வராது, இதுவும் சி வந்துருச்சு, இதுவும் வராது. ஓகேவா? இப்போ எனக்கு இருக்கிற ரிமைனிங் ஒரே ஆப்ஷன் இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நான் இவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதை வச்சே நான் மூவ் பண்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, டிஸ்பைட் த ஹெவி டிராஃபிக். ஓகே, அகைன் என்ன வருது, த பாஸ் அரைவ்டு. பாஸ் அரைவ் ஆகுறாங்க, த பாஸ் அரைவ்ட் அட் தக்கு அப்புறம் அகைன் ஒரு நவுன் வரணும். அப்புறம் என்ன கனெக்ட் ஆகுது பாருங்க, மீட்டிங் இஸ் எ நவுன். ஓகேவா? மீட்டிங் ஆன் டைம் while the employees were late. கனெக்ட் ஆயிடுச்சா? எக்ஸாக்டா கனெக்ட் ஆயிடுச்சு. நான் வேற எதையுமே நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சது சிங்குலர் நவுனுக்கு சிங்குலர் வேர்ப் வரும், ப்ளூரல் நவுனுக்கு ப்ளூரல் வேர்ப் வரும், அவ்வளவுதான். நவுன் எதுன்னு தெரியும், வேர்ப் எதுன்னு தெரியும், எந்த நவுனுக்கு எந்த வேர்பை அப்ளை பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதை மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ்லாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இது எம்டிஎஸ் இல்லைனாலும் நீங்கள் சிஜிஎஸ் சிஹெச்எஸ்ல எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இதுதான் கான்செப்ட், இதுதான் ரூல். இப்படிதான் நீங்கள் யோசிக்கணும், இப்படிதான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஒரு லைனா ஒன்றுனா படித்து இது பண்ணுறதுக்கு டைம் ஆனாலும் கூட, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலும் கூட டக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி எக்ஸாக்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போயிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி யோசிக்கணும், என்ன மாதிரிலாம் அப்ளை ஆகுதுன்றதை பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An open mind seek it with for personal growth and development. Knowledge is a powerful tool. இங்க பாருங்க,
நவுனை தேடுவோம். நவுன் பாருங்க, மைண்ட் அண்ட் ஓப்பன் மைண்ட். இங்க ஒரு நவுன் இருக்கா? அதாவது ஸ்டார்டிங்ல இருக்கணும் இப்படி, அப்பதான் அதை கனெக்ட் பண்ண முடியும் நம்ம. நெக்ஸ்ட் பாருங்க, நாலேஜ். நாலேஜ் இஸ் அ நவுன். நாலேஜுக்கு இஸ், நாலேஜ் இஸ் அ பவர்ஃபுல் டூல். இந்த இது ரெண்டு தான் வந்து என்ன அப்படின்னா நவுன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கலாம் கைஸ். இன்னொன்னு இங்க பாருங்க இதுல என்னன்னா இது ரெண்டு தான் நவுன் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இது ஒரு நவுன், இது ஒரு நவுன். அப்படின்னா என்ன மீனிங்? ஒன்னு பீல அந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஆர்ல ஸ்டார்ட் ஆகணும். அதானே அதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் எலிமினேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது இது 1 and 2 தான். இதுலையுமே எது அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் சீக்கிரம் எலிமினேட் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆப்ஷன் எலிமினேட் பண்ண தெரியணும். இதுக்கு உங்களுக்கு நீங்க டக்குன்னு பார்த்தோன்னா ஃபைண்ட் பண்ண தெரியணும், எது இது வந்து நவுன், எது வெர்ப் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? கைஸ் இங்க பாருங்க, நாலேஜ் இஸ் அ பவர்ஃபுல் டூல் அண்ட் ஓப்பன் மைண்ட். இப்படி ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க வெர்ப் பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி 2 நவுன் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி 2 நவுன் வரும்போது வேர்பை நம்ம தேடணும். ஓகேவா? வேர்பை நம்ம தேடும் போது என்ன இருக்குன்னு பாருங்க. வேர்ப் வந்து இங்க சீக்குன்னு இருக்கு. சீக்னா என்ன? சர்ச் பண்றது. சீக்கிங், சீக் சம்திங், ட்ரை டு ஃபைண்ட் சம்திங். ஓகேவா? அந்த சீக் அப்படின்றது என்ன வேர்ப் அப்படின்னா இட்ஸ் அ ப்ளூரல் வேர்ப். ப்ளூரல் வேர்ப். ஓகேவா? இங்க என்னன்னா அண்ட் ஓப்பன் மைண்ட் அப்படின்றது சிங்குலர் நவுன். நாலேஜ் இஸ் அ சிங்குலர் நவுன். இது ரெண்டுமே சிங்குலர் நவுன். அப்ப இந்த வேர்ப், இந்த ப்ளூரல் வேர்ப் எதுக்காக இருக்கு? நவுனை ஃபாலோ பண்ணி தானே வேர்ப் வரணும். ஓகேவா? நவுனை ஃபாலோ பண்ணி வேர்ப் வரணும். இது சிங்குலர் இருந்தால் இது சிங்குலர், இது ப்ளூரலா இருந்தால் இது ப்ளூரல். நமக்கு ரெண்டுமே சிங்குலரா இருக்கு. அப்ப இந்த ப்ளூரல் யாருக்காக இருக்கு? ஸோ பாருங்க, ஃபார் பர்சனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதுவுமே நவுன் தான், பர்சனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இங்க 2 நவுன் கனெக்ட் ஆகுது பாருங்க. பர்சனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபார் பர்சனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ இந்த 2 நவுனுக்காக தான் இந்த சீக் இருக்கு. இந்த 2 நவுனுக்காக தான் இந்த சீக் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்? ஓக்கு அப்புறம் தான் இந்த கியூ வரும். இந்த ப்ளூரல் நவுனுக்கு அப்புறம் தான் இந்த ப்ளூரல் வேர்ப் வரும். ஓகேவா? ஸோ ஓக்கு அப்புறம் தான் கியூ வரும். அப்படின்னா நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். PQRO, இங்கே கியூ முன்னாடி வந்துருச்சு, இது கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கு இந்த ஆப்ஷன் வச்சு பாருங்க கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சான்னு. நாலேஜ் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஃபார் பர்சனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். சீக் இட் வித் அன் ஓப்பன் மைண்ட். நாலேஜ்ன்றது ஒரு பவர்ஃபுல் டூல் ஃபார் எதுக்கு? பர்சனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. அது என்ன பண்ணணும்? அதை நம்ம தேடணும். எப்படி? சீக் இட் வித் அண்ட் ஓப்பன் மைண்ட். ஓப்பன் மைண்ட் வச்சு நம்ம அதை வந்து ட்ரை பண்ணணும், சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ROQP இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ உங்களுக்கு நீங்க ஃபுல்லாவே நீங்க பண்ணணும்னு இல்லை, ஏதாவது ரெண்டு சென்டென்ஸ், ரெண்டு ஆப்ஷன், நீங்க 2 சென்டென்ஸ் வந்து நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணி இதுதான் வரும், இதுக்கு அப்புறம் தான் இது வரும், இந்த நவுன் சிங்குலர், நவுன் வெர்ப் சிங்குலர் ப்ளூரலை வச்சே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். ஆப்ஷனே எலிமினேட் பண்ணி எக்ஸாக்ட் ஆப்ஷனுக்கு நீங்க போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The sun to our planet Earth provides essential energy, sustaining life and warmth. Okay, இங்க நவுன் எங்க இருக்கு? the பக்கத்துல ஆர்டிகல், the பக்கத்துல sun இருக்கு பாருங்க, the sun. இது வந்து நவுன். இந்த நவுன் என்ன? சிங்குலர் நவுன். verb எங்க இருக்குன்னு பாருங்க. to our planet Earth provides sustainable energy, sustaining energy. Okay, ஒரே verb வந்து எது? provides. இது சிங்குலர் நவுன், சிங்குலர் verb. கனெக்ட் ஆயிடுச்சா? ஸோ அப்போ என்ன? பீக்கு அப்புறம் தான் ஓ வரணும். பீக்கு அப்புறம் தான் இந்த நவுனுக்கு அப்புறம் தானே verb வரணும்.
noun verb. noun எப்படி இருக்கு singular noun, verb எப்படி இருக்கு singular verb. ஸோ கரெக்டா வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ பீக் அப்பதான் ஓ வரணும் அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க. ஓ இங்க ஃப்ரெண்ட்லயே வந்துச்சு ராங், இதுவும் ராங், ஓ பி இதுவும் ராங். அப்ப ஒரே ஆப்ஷன் பி ஓ, இது ஒண்ணுதான் இருக்கு. இதுதான் கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஸோ பாருங்க, the sun provides essential energy to our planet earth. earthக்கு essential energy வந்து sun வந்து ப்ரொவைட் பண்ணுது. for எதுக்காக? sustaining life and warmth. so definitely fourth one is the right answer. ஓகே, நான் பெருசா எதையுமே பார்க்கல. நான் நவுனை தேடின, வேர்பை தேடின, வேற எதையுமே நான் படிக்கல. நவுனை எங்க இருக்குன்னு தேடினேன், நவுனை எப்படி இருக்கு, அதுக்கான வேர்ப் என்ன, இதான் இது மட்டும் தான் நான் தேடினேன். இதை வச்சு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எக்ஸாக்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டேன். இப்படிதான் நீங்களும் யோசிக்கணும். நீங்க ஒரு வேர்டா படிச்சுட்டு நீங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களா கனெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிடும். அப்புறம் நீங்க ரிமைனிங் கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, ஜிஎஸ் போடுறதுக்கும் டைம் இருக்காது. இங்கிலீஷ்க்குலாம் பார்த்த உடனே கண்ணிலே ஆன்சர் பண்ணிடணும், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அதுவும் பண்ண முடியும், ஈஸி தான். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் ரெகுலரா பண்ணிட்டு டெஸ்ட் சீரீஸ்லாம் எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. needs to be the shelf in a piece of wood, the kitchen. இப்போ நான் படிச்சு காட்டுறதுமே உங்களுக்காக தான். ஓகேவா? ஸோ need to buy, replace, so I will. நவுன் எங்க இருக்கு? நவுன் எப்படி இருக்கும்? ஒரு a and the இதுக்கு அப்புறம் தான் வரும் நவுன். ஒரு நவுன் வந்து இப்படி a and the இப்படிதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, the shelf, the kitchen. இது ரெண்டு, இது ஒன்று பில ஸ்டார்ட் ஆகணும், இல்லை டில ஸ்டார்ட் ஆகணும். ஒன்று பில ஸ்டார்ட் ஆகணும், இல்லை டில ஸ்டார்ட் ஆகணும், பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறத என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்று பி, ஒன்று டி. ஸோ இப்போ 4 கேன்சல் ஆகிடும். 2 பில இருக்கு, 1 டில இருக்கு. ஓகே, ஸோ பாருங்க, த ஷெல்ஃப் இன் த கிச்சன். த ஷெல்ஃப் இன் த கிச்சன். ஷெல்ஃப் எங்க இருக்கும்? ஷெல்ஃப்லாம் எங்க இருக்கு? இப்போ இங்கே கிச்சனை பத்தி பேசுறாங்க. ஷெல்ஃப் வந்து எல்லா ரூம்லயும் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஹால், கிச்சன், ஆஃபீஸ் ரூம் எல்லா ரூம்லயும் இருக்கும். இங்க எந்த ரூமை பத்தி பேசுறாங்கன்னா கிச்சனை பத்தி பேசுறாங்க. அப்ப ஷெல்ஃப் வந்து எங்க இருக்குன்னா கிச்சன்ல தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஷெல்ஃப் எங்க இருக்குன்னு சொல்றாங்க, கிச்சன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ த ஷெல்ஃப் இன்னுன்னு ஒரு வேர்ட் வந்துருச்சு. இன்னுன்னு வந்துருச்சுனால என்ன வரணும்? in the something, in the again noun. so the shelf in the kitchen, the shelf in the kitchen, the shelf இன்னுக்கு அப்புறம் the தான கைஸ் வரும். in the, on the, into the அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். the shelf in the in needs ன்னு வருமா? in a piece of wood, in the kitchen, need to buy, replaced, so I will. கைஸ் இங்க பாருங்க, இங்க ஒரு நீட்ஸ்னு ஒரு வேர்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. இங்க நீடுன்னு ஒரு வேர்ப் இருக்கு. ஓகே, நான் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இந்த நீட்ஸ் வந்து, நீட்ஸ்ன்றது சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ணணும். இந்த நீட் அப்படின்றது இது வந்து ப்ளூரல் நவுனுக்கு யூஸ் பண்ணணும். இன்னொன்னு அதுக்கு முன்னாடி இருக்க வேர்பை பொறுத்து இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சிங்குலர் நவுனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணலாம். சிங்குலர் நவுனுக்கு பாருங்க, த ஷெல்ஃப் நவுன் இருக்கிற ரெண்டே நவுன் வந்து ஷெல்ஃபும் கிச்சனும் தான். த ஷெல்ஃப்ன்றது அதுக்கு முன்னாடி வந்துடும். த ஷெல்ஃப் இன் த கிச்சன், த ஷெல்ஃப் இன் த கிச்சன். வர்ப் இங்கே தான் வருது, நீட்ஸ். நீட்ஸ். கிச்சன் வந்து என்ன? சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுனுக்கு சிங்குலர் வர்ப் நீட்ஸ், ஏ. ஓகேவா? ஸோ த ஷெல்ஃப் இன் த கிச்சன் நீட்ஸ் டு பி. பிக்கு அப்புறம் என்ன வரும்? பிக்கு அப்புறம் ஒரு V3 வேர்ப் வரும். ஆமா தானே? டு பி. பி வேர்ப்ஸ்க்கு அப்புறம் என்ன வரணும்? டு பீன்னு ஒரு வேர்ட் வந்துருச்சுன்னா வில் பி, வுட் பி.
டு பி அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு V3 verb வரணும். இங்க இருக்க V3 verb எது? V3 verb எங்க இருக்குன்னு பாருங்க. replaced இங்க இருக்கு Fல இருக்கு. So to be replaced ஏக்கு அப்புறம் F. To be replaced. So I willக்கு அப்புறம் again என்ன வரணும்? V1 verb வரணும். V1 will shallக்கு அப்புறம் என்ன வரணும்? V1 verb வரணும். V1 verb எது? need. அதாவது இது present tenseல இருக்கும்போது plural noun நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி future tenseல வரும்போதும் will shallக்கு அப்புறம் நம்ம என்னதான் அப்ளை பண்ணணும்? ஒரு V1 verb தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? need to buy. So I will need to buy what? என்ன buy பண்ண போறோம்? Buy remaining என்ன இருக்கு? A piece of wood. A piece of wood. ஓகேவா? So B D A F E C is the right answer. So எங்க இருக்கு? இதுவும் இல்ல. So this is the right answer. ஓகேவா? So ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கேட்க மாட்டாங்க MTS லெவல்ல. இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்க நவுனை வர்பே வச்சு நீங்க வந்து மேட்ச் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இதை வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. went yesterday we to the park. நவுன் எங்க இருக்கு? நவுனும் வரலாம் இல்ல ப்ரொனவுனும் வரலாம். இங்க to the park we yesterday wentன்றது verb. yesterdayன்றது adverb of time. weன்றது pronoun. to the இது வந்து preposition. park noun. ஓகே, வந்து to the park வந்துரும். கண்டிப்பா to the park வந்துரும். so pronoun noun இல்லனா pronoun we தான் ஃபர்ஸ்ட் வரும். we verb என்ன? went. நடந்து முடிஞ்சத பேசுறாங்க. we went to. we went to the park. we went to the park yesterday. இது ரொம்ப ஈஸி, பார்த்தனே சொல்லிடலாம். we went to the park yesterday. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணாலும் இது ஓகே. இல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த ரூல், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ்ல இப்படிதான் நவுன் ப்ரொனவுன் இதுக்கப்புறம் இது வரணும், அந்த பேசிஸ்ல நீங்க அப்ளை பண்ணாலும் ஓகே. நீங்க எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். பட் இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸ்க்கு ஓகே, பெரிய சென்டென்ஸ்க்கு வந்து போகும்போது கஷ்டமா இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ QORSP இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இன்கேஸ் இந்த கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல அப்பியர் ஆச்சு அப்படின்னா நீங்க ஃபுல் மார்க் கரெக்டா நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவீங்களா, அந்த ஹோப் இருக்குதா அப்படின்றதே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். இன்னுமே நிறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருக்கு. இது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், யூடியூப்ல நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இது கூட இல்லாம நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, ஸ்டில் இன்னுமே இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கேட்கறது ஒண்ணுதான், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் டு தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.